கூடக்கோயில் நாடார்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். 470 மார்க் எடுத்திருக்கேன். கணக்கில் சென்டம் போட்டிருக்கேன். தமிழில் 99 எடுத்திருக்கேன். எங்கள் ஊருக்காரவங்க வந்து முதல்ல வீட்டுக்கு வந்து அதிக மார்க் எடுத்திருக்க, நீ விஜய் சாரை பார்க்க போகிற அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வரையிலேயே எனக்கு நைட்டு தூக்கமே வரல, அந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு சொல்லவே முடியலை வார்த்தையால், அந்த அளவுக்கு ஆர்வமாக எனக்கு அந்த மகிழ்ச்சியை வாயால் சொல்லவே முடியலை வார்த்தையால், அந்த அளவுக்கு இருக்கேன். எனக்கு இதை விட பெரிய இது எதுவுமே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு? எனக்கு என் பையன் இதை விட பெருமை எதுவும் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு விஜய் பார்ப்போமா என்னன்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் வரதா இருந்தது. போய்ப்பு அவ்வளோ தூரம் ட்ராவலிங் வர முடியாதனால நானும் என் பையனும் என்னோட மற்ற வேலைகள்லாம் விட்டுவிட்டு இவனுக்காண்டே ஸ்பெஷலாக இருந்து வந்திருக்கோம். வந்ததில் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் சந்தோஷமாக அதிகமாக இருக்குது. விஜய் பார்த்ததுனால, அவர்கிட்ட இந்த விருது வாங்கினதுனால மேலும் மேலும் இன்னும் அவர் பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அவரும் பெரிய இடத்துக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அரசியலாக இருந்தாலும் சரி, வேற இதாக இருந்தாலும் சரி, நல்ல பெரிய இடத்துக்கு அவரும் போகணும். படிக்கிற பையங்களும் அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு தந்தாப்புல மாறணும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் கனிஷ்கா. நான் மதுரை மேலூர்லேருந்து வரேன். எங்கள் ஸ்கூல் பேர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா, ஆட்டுக்குளம்ல இருக்குது. என்னோடய ஸ்கோர் 496. இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் 3லையும் சென்டம். விஜய் சாரை பார்க்க வரணும்னு கூப்பிட்டது வந்து 10th ஆனுவல் லீவில் கொஞ்ச நாள்லேயே கூப்பிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு விஜய் சாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாங்ஸ்லாம் நான் நிறைய கேட்பேன். அவங்கள நேராக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மெமரபிள் மூமெண்ட். இப்போது இங்கே வந்து ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஃபியராக இருந்துச்சு. அப்புறம் சார் வந்து ஷால்வை போத்திட்டு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொன்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்னு நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். என் பேர் ஹேமலதா. நான் மதுரை மாவட்டம் மேலூர்ல இருந்து வர்றேன். நான் சயின்ஸ் 10th வந்து 491 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதில் சயின்ஸில் சென்டம் போட்டிருக்கேன். மேக்ஸ்லையும் தமிழ்லையும் 99 எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே விஜய் சார் கூப்பிட்டு பாராட்டணும்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரிசல்ட் வந்து 2 நாள்லேயே சொல்லிட்டாங்க. அப்போலேருந்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன். இங்கே வந்து அவரை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்ற மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கும் போதே சொன்னாங்க, அடுத்தடுத்து நம்மளை தான் கூப்பிடுவாங்கன்னு தெரியும் போது நான் நிறைய கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க? நான் வந்து அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி யோசிச்சுட்டு போனேன். ஆனால் அங்கே பார்த்த சந்தோஷத்தில் ஒன்றுமே தொடலை. ஃபோட்டோ எடுத்துட்டு தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த பழமொழி சொல்லுவாங்களே, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்டது, அது இப்போ ரியலாக நடக்கிற மாதிரி இருக்குது. நான் விஜயோட பெரிய ஃபேன். இவங்க எல்லாரோட சேர்ந்து நானும் அவர் கையால் வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவளோட ஹார்ட் ஒர்க்கு. எங்கேயும் டியூஷன் போகலை, இது பண்ணலை. வீட்டில் இருந்து அவள் எல்லாத்தையும் அவளாக தான் படித்தா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணான். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.